அல்ல யாருக்கு என்னாச்சுன்னு தெரியல நம்ம தெருவுல வந்து ஆம்புலன்ஸ் வந்து நிக்குது. இந்த மாமா என்ன தெரியும் எப்படி நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீ என்னடா வேலைக்கு போக இந்த ஆம்புலன்ஸ்ல வந்து இறங்குறா? நான் தான் இப்ப ஹாஸ்பிடல்ல சேர்த்தல வேலைக்கு. இவனே படிப்பறிவு இல்லாதவன், இவனுக்கு என்ன வேலையை கொடுத்தானு ஆஸ்பத்திரியில? சேட்டே நீங்க தான் முடிஞ்ச 3வது கூட போகலையே, உங்களுக்கு என்ன வேலையை கொடுத்தானு ஆஸ்பத்திரியில? நம்ம தான் இப்ப ஆம்புலன்ஸ் டிரைவரே. இவன் ஓட்டுற ஸ்பீட்ல வந்து செத்தவனையே திரும்ப சாவடிச்சில கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்ப்பான். இவனை போய் சேர்த்து வச்சுக்கிறானுல ஆம்புலன்ஸ் ஓட்டுறதுக்கு. ஏன்னா ஆம்புலன்ஸ் ஓட்டுறன்னு சொன்னாக்க முடியாதவங்களை வந்து கூட்டிட்டு போறதுக்காக அங்கே அலைவா ஆளுவா இல்லைனாக்கா ஆஸ்பத்திரியில கிடக்கும் ஒரு வாரமா. அதை என்னமோ உன்னோட சொந்த வண்டி மாதிரி எடுத்துக்கிட்டு வாடா வண்டி ஓட்டுறாப்ல எடுத்துக்கிட்டு தெருவுக்குள்ள வந்துருக்கிறிய. அவனை பார்த்தா சொல்ல மாட்டானுவோ இப்ப. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டானுவா. அவனை தான் மட்டும் சொல்லி அனுப்பி விட்டதே. வண்டி எடுத்துக்கிட்டு போய் உங்க தெருவில் யாராவது முடியாம இருப்பாளோ வயசானவா அவளோட போய் இந்த நம்பரை கொடு, அப்படியே அவனோட ஆம்புலன்ஸ் நம்பரை கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொன்னானுவா. அதான் நேரம் கூட பார்க்கலான்னு வந்தேன். என்ன அந்த கட்ட வழக்க மாட்டேன் குத்துக்கலாட்டம் உட்காந்துக்கிட்டு என்ன வந்து கொடுக்கறதுக்கு வர ஆம்புலன்ஸ் நம்பரை ஏன் நல்லா தானே இருக்கிறேன், என்ன முடிச்சு போறதுல ஏன் குறியா இருக்கிறா? எடுத்துக்கிட்டு என்ன அடுத்த தெருவில் போய் பாரு, யாரும் முடியாம கிடப்பா அவளோட கொண்டு போய் கொடு. கோச்சி தெரியுமா? நீங்க ஒரு ஆசையான ஆளு. நீங்க யாரு என்னக்கா முதல்ல நிறைய நம்மளுக்கு சவாரி கிடைக்கும். அதுக்காக தான் நேரம் கூட பார்க்க வந்தேன். இன்னைக்கு நீங்க நல்லா இருக்கே, நாளைக்கு நல்லா இருக்கே, உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகலாம். அப்புறமால இல்லையே ஆள் கிடைக்கலன்னு நீங்க நினைக்க கூடாதுல்ல. அதுக்காக தான் உங்கள்ட்ட நம்பரை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். விளக்கமத்தை நான் இருக்கிறதுக்குள்ள இங்கே ஓடி போய் சொல்லிவிட்டேன், அதான் உனக்கு நல்லது. அல்லாவே என்னம்மா இது நம்ம தெருவில் வந்து ஆம்புலன்ஸ் கிடக்குது, யாருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. என்னடா இது இன்னைக்கு பார்த்து ஒருத்தையும் ரோட்டில் காணும், எல்லாருமே வந்து ரோட்டில் தான் உட்காந்து கூட்டி பேசிட்டு இருப்பாளுவா. இங்கே எதுக்கு ஆம்புலன்ஸ் வந்துச்சு என்ன ஏதுன்னு கேட்கலான்னு பார்த்தாக்க ஒருத்தையும் காணுமே, இப்போ மயிலையும் காணுமே, நம்ம கூட்டாளி கவாவையும் காணும். இப்போ யார்கிட்ட போய் கேட்கறது தெரியலையே. மயிலை வீட்டில் ஏறி இருக்கிறா, வாடி கொஞ்சம் வெளியில் ஒரு சேரி இருக்குது. இந்த பொம்பளைக்கு வேறு வேலையும் இல்லை வெட்டியும் இல்லை, இங்கே நின்று அலைகிறது போல் நினைக்கு. சாப்பாடு மாதிரி இருக்கு வந்து நம்ம வாசலில் நிற்கிது. இந்த வெயில் நேரத்துலையும் அவங்க அசதியாக படுக்கலாம்னு பார்த்தாக்கா படுக்க விடுது இந்த பொம்பளை. ஏன் சின்ன வயசான காலத்தில் இப்படி வெயிலில் நின்று அலைகிறீங்களா? மயிலை கிட்ட போய் விழுந்து என்னக்கா யார் டிக்கெட் போகிறதுக்கு இருக்கிறா? இந்த விளக்கமத்தை எடுத்தாண்டாக்க இப்போ பேய் விரட்டி விட்டுருவோம் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். யார் வயசானவோ இங்கே வந்து ஆம்புலன்ஸ் வந்து கிடக்குது, அது என்னன்னு தெரியல, யாருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. காலையிலேருந்து ஒன்றையும் காணும், கவாவையும் காணும், என்ன ஏன்னு தெரியல. பதறி போய் வரேன் உன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமேன்ட்டு. என்ன ஏத்தாளமாக பேசிக்கிட்டு இருக்கிறியா? இது எனக்கு பேய் விரட்டி விட்டுருவியா? இது இப்போ உனக்கு பேய் பிடிக்க வைக்கிறேன். என்ன உங்களுக்கு செய்ய தெரியாதா? காலையில் உங்கள் கூட்டாளி கவா உடம்பு தெரியலாமா அன்றைக்கிட்டலாம் போனோம் வந்து ஆம்புலன்ஸில். நீங்களாம் ஒரு கூட்டாளியா? இது கூட தெரிஞ்சுக்காம உட்காந்துக்கிறியா வீட்டுக்குள்ள? அல்லாவே என்ன அடி ஆயிடுச்சு அவளுக்கு? உண்மையை தான் சொல்றியா இல்லை போய் சொல்றியா? காலையிலேருந்து அவளையும் நான் காணுமே ஒன்றையும் காணுமேன்னு நினச்சிக்கல. இப்போ வந்த வெளியில் அது ஆம்புலன்ஸை பார்த்த உடனே எனக்கு சொலக்குண்டாகி போயிடுச்சுமா. நான் என்னைக்கு உங்களை போய் சொல்லியிருக்கேன், நம்ம எப்பவுமே உண்மையை தான் பேசுவேன். நான் சொல்றது நீங்கள் என்னைக்கு நம்ம பெரிய போக போய் பாருங்க வீட்டில் இருக்காளா இல்லையாண்டு ஆஸ்பத்திரிலேருந்து வந்துட்டாளா என்னன்னு தெரியல, போய் பாருங்க போங்க. அல்லாவே கவ்வா வீடு வாசகத்தை கூட திறந்து கிடக்கிறத சாத்தாம அவசரத்தில் அள்ளிக்கிட்டு போயிட்டானுல அவளை. அப்போ மயில் சொன்னது உண்மை தானோ? இந்த வெயில்ல உச்சி ஒரு மணி நேரத்தில் எதுக்கு நம்ம வாசலில் வந்து நிற்கிறா? இவ நம்ம வீட்டுல அப்படிலாம் வரமாட்டாளா? என்னத்துக்கு வந்து தெரியல. இவ எவ்வளோ இந்த உச்சி ஒரு மணி நேரத்தில் வந்து வெயில்ல வந்து நிற்கிறா? வீட்டுக்குள்ளே வாமா. நான் வரதெல்லாம் இருக்கட்டும் வீட்டுக்குள்ள. உனக்கு எப்படி இருக்கு உடம்பு? தேவலையா? நம்ம நல்லா இருக்கிறது இல்லாமல் ஊர் மக்களுக்கு கண்ணை கொடுத்துது. இவ வந்து நல்லா கேட்கிறா. காலையில் அவன் வந்து ஆம்புலன்ஸ் வந்து பாட்டிட்டு வீட்டு வாசல் பாட்டிட்டு நம்பர் கொடுக்குறான், நல்ல கேட்டா ஃபோன் பண்ணுங்க சொல்லி. என்ன பார்த்தா போய் எப்படி தெரியுது? நான் ஆஸ்பத்திரியில் தான் வரேன், எல்லாரும் வந்து காலையில் இதே கட்டிக்கிறீங்களோ நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கிறீங்களான்னு. ஏன்டி பண்ண கோவப்படுறா? உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் வந்து ஆம்புலன்ஸில் அள்ளி போட்டுட்டு போறான்னு ஒன்று வந்து மயில் சொன்னா, அதான் என்ன செய்யாதுன்னு தெரியல, பதறி போய் விடியாடுறேன். அதே அவ்வளோ கேட்கலாம். காலையில் ஆட்டுக்கு இலப்பைக்க போகலான்ட்டு இறங்கினமா விட்டு கிரிக்கெட் வந்துச்சு. அங்கே கொஞ்சம் உட்காந்துருந்தேன். அங்கே பார்த்தாக்கா ஆம்புலன்ஸ் வந்து நம்ம தெருவில் யாருக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஒன்று மாதிரி நான் பதவி போயிட்டேன். அங்கே பார்த்தாக்கா சேட்டை இறங்கி வந்தான். அதை சேட்டை கேட்டாங்க, அப்போ யார் பாப்பா என்னாச்சு யாருக்கும் இங்கே வந்து ஆம்புலன்ஸ் வந்து இறங்குறியா அப்படின்ட்டு. அந்த மண்ணா போய் என்ன சொன்னா, இதுமாதிரி நான் வந்து இப்போ ஆம்புலன்ஸ் நான் தான் ஓட்டுறேன், ஆஸ்பத்திரியில் சொன்னானுவா இந்த ஒரு பேஷண்ட் வர மாட்டேங்குது, உங்களுக்கு தெரிஞ்ச யாரும் இருந்தாக்க கொண்டு போய் கொடுத்து நம்பர் கொடுத்து சொல்லிட்டு வா அப்படின்னு சொன்னானுவா ஆஸ்பத்திரியில் சொன்னா. நேரம் வந்து என்ன கொடுக்காண்டி அவன் நம்பர் கொடுத்து உங்களுக்கு எது நல்ல கேட்டு ஆகுன்னு எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படிங்கிறாண்டி. இதுக்கே எழுதிக்கிட்டு இருக்கிறா. அவனை இல்லை நீ பாராட்டுன்னு கரெக்டாக இருந்தாலும் கொடுத்துருக்கிறா உன்னிட்ட வயசானவன்ட்டு சொல்லிட்டு பார்க்க மாட்டேன். முடிஞ்ச மண்டலி கூட்டி விட்டுறேன். மரியாதை போயிட்டு சொல்லிவிட்டேங்க.